என்றைக்குமே ரெடிமேட் மசாலாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம கையாலேயே மசாலாஸ்லாம் வறுத்து அரைச்சி ஆத்தென்டிக்கான மெத்தடில் செய்யும்போது அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் போகுங்க. அதில் ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அது புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் கருவேப்பிலை தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கனையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. அதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுல ஆட் பண்ணிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில அரைச்சிட்டு சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வெந்து வரணும். மூடி போட்டு வேக விட்டுருங்க. அப்பப்போ இடையில மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. ரெடி ஆனதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.